இந்த காலை வேளையில கூட I request Sister Esther, the women of God who prays and எல்லா காரியத்திலும் புத்தியுள்ள ஸ்திரீயாய் இருந்து தன் வீட்டை கட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். வசனத்தின்படி புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு இருக்கு. சோ ஒரு புத்தியுள்ள ஸ்திரீயால தான் தன்னுடைய ஒரு பில்டிங்க ஒரு ஹவுஸா மாத்த முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு மதர், அப்படிப்பட்ட ஒரு விமன் ஆஃப் காட நம்ம இன்வைட் பண்ண போறோம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் எஸ்தர் அக்கா டு டேக் ஓவர் த மீட்டிங். ப்ளீஸ் வெல்கம் அக்கா. You're welcome, Esther akka. Yes, உங்க வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆன் ஆக மாட்டேங்குது ஜோ. இந்த 1 செகண்ட். எஸ். ஆன் இல்ல நான் பண்ண முடியல. அவங்க தான் ஆன் பண்ணணும். அந்த வீடியோ கேமரா மட்டும் ப்ளஸ் பண்ணுங்க ப்ளீஸ். இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. எஸ். கரெக்ட்டா இருக்கு. எஸ் எஸ் அக்கா. எஸ் எஸ். நம்ம இது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தேங்க்ஸ்ல பேசி நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் பேசலாம். Riba shikatala hazolo o rabaka da rika shikatela hazolo o rabaka da rokoro leko shikala bahol izo rabaka rakado ein mahona ishara rabaduna izayolo o rabaka da rokoro ilko ribo rabaka da raka shiasal eloko rokada rabum ison mene eloka rabaka dan izokan ken enikon kena leko shiasa palkolo o rabaka dan mekizo all biantano osharaka tan kaizoyola beretene me isol araka alken kenesia salom Shaki zokol oro ekar katro barote izayone me entel allokan kain ashadarabam isokal barokete likashya sara kodo or bara dila el holo enemo zimara ker eklokar etrakashya izokal elekonkin mekon nima rabolbi ibalakashya zokal aroket enke zo on men izoyo alkar adno zayana ken elio zama Roketana Shakar Boketen Il Yalkoro o Rabakadan Kene Shesel Eliko Ragadan Ke Izoyo Rapantra Ikan Kene Shekin Meklo o Rabakadaraka Shiasel Eliont Rokodum. Thank you, Holy Spirit. அப்பா இந்த நேரம் ஃபுல்லையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்றதுக்காக சுத்துறோம். நீங்க எங்களோடு இடைப்பட போறதுக்காக சுத்துறோம். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்னைக்கு ஜோஜோக்கும் ஷைனிக்கும் நான் தேங்க் பண்றேன். நான் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நடுவுல ஒரு பெரிய கேப் இருந்துச்சு. ஆனா ஜோ சொன்னாங்க, அக்கா 2 நாள் 3 நாளா உங்களுக்கு உங்களை ஞாபகப்படுத்திட்டே இருக்காரான்ற, அதனால நீங்க மெசேஜ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இன்னைக்கு நம்ம கூட பேசுறது என்ன காரியம் அப்படின்னா, எஸ்தரோட புக்கு எடுத்துக்கலாம். எஸ்தர்ல 3வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். எஸ்தர் 3:15. அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. இது எஸ்தர் 3:15. அதே எஸ்தர் புக்ல 8:15 அதுல என்ன இருக்குன்னா, அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜ வஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவின் இடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இந்த எஸ்தர் 3:15க்கும் எஸ்தர் 8:15க்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் கர்த்தர் செஞ்சிருக்காங்க. அதுக்கு என்ன ஒரு காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேயர். யாரு ப்ரே பண்ணாங்க? எஸ்தர் ப்ரே பண்ணாங்க. எஸ்தரோட சேர்ந்து கொஞ்சம் பேர் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க கூட சேர்ந்து ப்ரே பண்றாங்க. மொர்தெகாய் ப்ரே பண்றாங்க. அவங்க ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த தேசம்னு கூட சொல்லலாம்ல, யூதர்கள், அவங்களுக்கு 127 நாடுகள்ல இருக்க யூதர்களுக்கு எதிராக இருந்த அந்த காரியம் என்ன செய்யுதுன்னா மாறுது. சூசா நகரம் கலங்கிட்டு, சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது அப்படின்னு இருக்கு. இதுக்கு நடுவுல நீங்க அந்த எஸ்தரோட புக் ரொம்ப கம்மிதான்.
10 சாப்டர் தான் இருக்கும். அதை நீங்க வாசித்து பாத்தீங்க அப்படின்னா ஆண்டு வந்து ரொம்ப சூப்பரா அதுல வந்து நிறைய காரியங்களை செஞ்சிருப்பாங்க. இவங்க ஜோம் பண்ணாங்க. நான் நேற்று யோசிச்சிருந்தேன். என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இவங்க வந்து அந்த மொர்தேகாய் நிமித்தம் தான் இந்த காரியமே வருது. அந்த ஆமான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, மொர்தேகாய் வந்து வணங்கல, அவங்கள வந்து இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் அவர் வந்து மொர்தேகாய் மேல இருந்த கோவத்தை மொர்தேகாய் மேல மட்டும் எப்படி நான் இது பண்றது, அவங்களோட ஜனங்களையே நான் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் பண்ணி இதெல்லாம் பண்றாங்க. மொர்தேகாய்க்கு வந்து இதனாலதான் இது நடந்துச்சா அப்படிங்கிறது தெரியுமான்னு தெரியல. ஏன்னா பைபிள் அப்படி போல இல்ல. இந்த விஷயம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இவங்க ஒரு அந்த ராஜாக்கு கூட அகாசிய ராஜா கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆஹ் இந்த 127 நாட்களுமே விகற்பமான ஒரு ஜனங்கள் இருக்காங்க, விகற்பமானவங்க இருக்காங்க. அவங்க வந்து எதுக்குமே இது பண்ண மாட்டாங்க, அவங்கள வந்து அழிக்கணும் அப்படின்னு தான் என்ன செய்யறாருன்னா அந்த ஆமான் வந்து சொல்றாரு. மொர்தேகாய் நிமித்தம் அப்படிங்கிற வேர்டு வந்து அவங்க வந்து ராஜா கிட்டையும் சொல்லல, உங்களுக்கும் அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குமான்னு தெரியல. ஆனா ஆண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இவங்க மூலமா வந்து ஒரு காரியம் நடக்குது, அந்த பிரேயர் மூலமா ஒரு காரியம் நடக்குது. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒண்ணு வந்து எஸ்தரோட காரியம். எஸ்தர் வந்து அவங்க ஜெபம் பண்ணாங்க, மொர்தேகாய் ஜெபம் பண்ணாங்க, காரியம் அப்படியே மாறுச்சு. சூசா நகரம் கலங்கிட்டு, சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. இவங்களுக்கும் ஜனங்களுக்கும் விரோதமா இருக்கிற கையெழுத்து ஆண்டு என்ன செஞ்சாங்கன்னா குலைத்து போட்டாங்க. ஒரு பிரேயர் நிமித்தம் நடந்துச்சு. இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவங்க வந்து ரெயின் வித் காட் அப்படின்னா ஆளுகை செய்யறதுன்னா நம்ம வந்து ஒரு பொசிஷன்ல உட்காந்து தேசத்துல போய் பொசிஷன்ல உட்காந்து ஆளுகை செய்யறது இருக்கு. ஆனா ரெயின் வித் காட் அப்படின்னா நம்ம இருக்கிற இடமே தெரியாம இருக்கலாம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம்னு கூட தெரியாம இருக்கலாம். இப்ப வந்து அந்த மொர்தேகாய் வந்து அவங்க வந்து அந்த டோர் கீப்பரா தான் இருக்காங்கல்ல, அது என்ன சொல்றது, ஒரு வாட்ச்மேன் போல அப்படிதான் இருக்காங்க. ஆனா அவங்க ஜெபம் பண்ணும்போது அந்த 127 நாடுகள்லயுமே வந்து யூதர்களுக்கு விரோதமா இருந்த காரியம் கம்ப்ளீட்டா அது மாறி சூசா நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது அப்படின்னு வந்துச்சு. இப்போ நம்ம பிரேயர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பிரேயர் பண்ணும்போது என்னன்னா, ரெயின் வித் காட், தேவனோடு நம்ம ஆளுகை செய்யறவங்களா இருக்கோம், தேவனோடு நம்ம ஆளுகை செய்யறவங்களா இருக்கோம். இந்த இது ஞாபகம். அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, டேனியல் 2:12 அதெல்லாம் இருக்குன்னா, இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே இது அந்த தானியல் 2:17 அதுல என்ன இருக்குன்னா, பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனில் மற்ற ஞானிகளோடு கூட அழியாத படிக்கு இந்த மறை பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா மீஷாவேல் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஆண்டு வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ராஜாக்கு உள்ள கனவை இது பண்றாரு. இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். டேனியல் இந்த 2:12 ஏன் வந்து கொலை செய்யும்படி, ஞானிகளை கொலை செய்யும்படி கட்டளையிட்டாங்க அப்படின்னா, அந்த பாபிலோன்ல இருக்கிற அந்த நேபுகாத் நேச்சர் அந்த ராஜாக்கு வந்து ஒரு கனவு வருது. அவர் வந்து அந்த கனவையும் சொல்லணும், கனவோட அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப கனவை வந்து யாரும் சொல்ல முடியல அப்படிங்கறதுனால எல்லாரும் என்ன செய்யணும்னா கொலை செய்யணும்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து தானியலுக்கு தெரியுது, ஏன்னா அவங்களையுமே தேடுறாங்க, கொலை செய்யும்படி அவங்களையுமே தேடுறாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா வந்து ராஜா கிட்ட போய் ஒரு சான்ஸ் கேக்குறாங்க, எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்போ கனவை சொல்லிட்டா அதை சொல்றது வந்து எப்படினாலும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் சொல்லலாம், ஆனா கனவையும் சொல்லணும், கனவோட அர்த்தத்தையும் சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஆனா இவங்க என்ன செய்யறாருன்னா, தானியல் வந்து கர்த்தர் மேல இருந்த ஒரு விசுவாசம், கர்த்தர் மேல இருந்த ஒரு நம்பிக்கை, அது நிமித்தம் அவர் எனக்காக செய்வாரு, நான் போய் ஜோமனா நானும் எங்களோட தோழர்களும் ஜோமன போறோம், ஆண்டு வந்து எனக்கு அந்த கனவையும் வெளிப்படுத்த போறாரு, அதோட அர்த்தத்தையும் வெளிப்படுத்த போறான்னு ஆண்டை நோக்கி ஜோம் பண்றாங்க. ஜோம் பண்ணும் போது அடுத்து பாத்தீங்கன்னா வந்து என்ன நடக்கும்னா, அவங்க கனப்படுத்தப்படுறாங்க. அந்த 3 பேருமே வந்து கனப்படுத்தப்படுறாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேருமே கனப்படுத்தப்படுறாங்க. இந்த 2 விஷயத்துலயுமே எஸ்தரோட புக்கு வாசலும் சரி, ஏன்னா எஸ்தரோட கரைய நம்ம சொல்ல போனா நிறைய டைம் அதுலயே ஆகும், அதனால நான் அதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்க அதை வாசித்து பாருங்க. அதுல வந்து
பெரிய பெரிய காரியங்களை ஆண்டு செய்யறாரு. இவங்க ஜோம் மட்டும் தான் பண்ணாங்க, இவங்க பிரேயர் மட்டும் தான் பண்ணாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, ராஜாக்கு வந்து தூக்கம் போயிடுச்சு. அந்த டைம்ல வந்து மொர்தெகாயை குறிச்ச காரியங்களை ஆண்டு ஞாபகப்படுத்துறாங்க. இதுக்கு நடுவுல அந்த சத்துரு வந்து என்ன பண்றான்னா, மொர்தெகாய்க்கு விரோதமா வந்து ஒரு தூக்கு மரத்தை இது பண்றான். ஆனா அது எல்லாத்தையுமே சத்ருவோட எல்லா திட்டங்களையும் ஆண்டு அவமாக்குறாரு. ஆனா என்னன்னா ஒரு பிரேயர், அவங்க வந்து ப்ரே பண்ணாங்க, எஸ்தர் ப்ரே பண்ணாங்க. அதே போல தானியலோட காரியத்திலையும் மித்த ஞானிகளும் கூட அழிக்கப்படலை இவங்கனால. இப்ப மித்த ஞானிகளும் இவங்க கூட இருப்பாங்கல்ல, அவங்க கூடவும் என்ன செய்யலன்னா கொல்லப்படல. மொர்தெகா இந்த தானியல் நிமித்தம் ஒரு அற்புதம் அவங்களோட இதுல வந்து நடக்குது, அந்த அந்த ஞானிகள் மத்தியில வந்து நடக்குது. இது இது என்ன அப்படின்னா, இதுல வந்து இவங்க வந்து ஒரு தேவனை துதிச்சவங்களா இருந்தாங்க, தேவன் யாரு அப்படின்னு தெரிந்து கொண்டவங்களா இருந்தாங்க. ஆனா நம்மள பாத்தீங்கன்னா இப்போ அதை விட ஹையராவே நம்மள அந்த அந்த ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்காரு. நம்ம வந்து அவரோட பிள்ளைகளா இருக்கோம், குமாரர்களா இருக்கோம் நம்ம. அப்ப நம்ம ப்ரே பண்ணும்போது என்ன நடக்குது, இப்ப நம்ம யாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு, நம்ம ப்ரே பண்ண வந்திருக்கோம், ப்ரே பண்றோம், நம்ம வந்து ஏற்பாட போய் ஜெபம் பண்றோம் அப்படின்னா நம்ம யாரா இருக்கோம், ஏன் நம்ம ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னா, ரெவலேஷன் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இருக்கு. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்காரு. நம்ம சும்மா சாதாரணமானவங்கள நம்ம வந்து ராஜாக்களா இருக்கோம், ஆசாரியர்களா இருக்கும். ராஜாவோட காரியம் என்னன்னா, ராஜாவோட வார்த்தையில அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிரசங்கில வருது. ராஜாவோட வார்த்தையில அதிகாரம் இருக்கு. அப்ப நம்ம பேசும்போது என்ன இருக்குதுன்னா, நம்ம வாயில இருந்து அதிகாரம் வெளிப்படுது. ராஜா வந்து கட்டளை கொடுத்தா போதும்ல, அப்போ நம்ம பேசும்போதே காரியங்கள் மாறும். அதே போல ஆசாரியரை குறிச்ச ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நிறைய காரியம் இருக்கு ஆசாரியரோட காரியம். அதுல ஒரு விஷயம், அந்த ஆசாரியன் வந்து ஒரு இதுக்கு வேல்யூ பிக்ஸ் பண்றது, இதுதான் இதோட வேல்யூ அப்படின்னு ஆசாரியன் சொல்லும் போது அதுதான் அதோட வேல்யூ இருக்கும். அப்ப நம்ம நம்மளோட லைஃபா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில இருக்கவங்களோட லைஃப் அந்த காரியங்களா இருக்கட்டும், இல்லாட்டினா இந்த தேசத்தினுடைய காரியங்களா இருக்கட்டும், நம்ம என்ன வேல்யூ பண்றோமோ அதுதான் அதோட வேல்யூவா இருக்கும். இன்னொரு இது என்னன்னா, 2 கொரிந்தியர் 5:21 இருக்கு. அவர் வந்து நம்ம தேவனுடைய நீதி ஆகும்படி அவர் வந்து பாவமானா நினைக்கலாம், அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இப்ப தேவனுடைய நீதி அப்படின்னு பாக்குறப்போ, அந்த தேவனுடைய நீதி நம்ம தேவனுடைய நீதியா இருக்கோம்ல, அந்த நீதி வந்து எப்படின்னா கிஃப்டா தான் நமக்கு வந்திருக்கு. ரோமர் 5:17 இருக்கு. கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. நம்ம ஆளுகை செய்யறவங்களதான் அன்று வச்சிருக்காரு. நம்ம அடிமை கிடையாது, நம்மளால ஒண்ணுமே முடியாதுன்னு கிடையாது, ஹெல்ப்லெஸ் கிடையாது, ஹோப்லெஸ் கிடையாது. நமக்கு வந்து நம்ம நினைப்போம்ல சில டைம், ஐயோ யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா, யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நினைப்போம். ஆனா வந்து நம்மளையே வந்து ஆண்டு அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம சாதாரணமானவங்க கிடையாது. நான் நிறைய வசனம் சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா ஆண்டு ஞாபகப்படுத்த காரியங்களை நான் சொல்லிடுறேன். இன்னொரு வார்த்தை என்னன்னா, ஏசாயால 44:26 இருக்கு. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவிகள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். நம்ம பேசும்போது, நம்ம கட்டளை கொடுக்கும் போது அந்த காரியம் அப்படியே நிறைவேறும். ஏன்னா நம்மள வந்து அவரு நம்மளோட வார்த்தையை அன்று நிலைப்படுத்துறாரு. நம்மளோட வார்த்தையை நிலைப்படுத்துறாரு. நம்ம ப்ரேயர் பண்ணும்போது என்ன பண்றோம், நம்ம வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். நம்ம நிறைய டைம் வந்து என்னன்னா, ஆண்டு நம்ம பட்சத்துலதான் இருக்காரு. அவர் வந்து நேத்து ஷைனி அவங்க வந்து ஒரு பாட்டு பண்ணாங்கல்ல, எலியாவின் தேவன் சொல்லிட்டு பாடினாங்க. அதுல எனக்கு ஒரு லைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன அப்படின்னா, நம்ம ஜெபிக்க ஜெபிக்க அவர் என்ன பண்றாருன்னா தலையை அசைக்கிறாராம். அவர் ஜெபிக்க ஜெபிக்க அவர் வந்து அதுக்கு வந்து சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டே இருக்காராம். நம்மள ஆண்டு வந்து ராஜாக்களா ஆசாரியர்களா வச்சிருக்காரு, அவரோட குமாரர்களா வச்சிருக்காரு, ஆளுகை செய்யும்படி வச்சிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவரு, அவர் எப்படிப்பட்டவரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஏசாயா 46:10 இருக்கு.
அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. எனக்கு ஜான்துரை அவங்க ஒரு மெசேஜ்ல இது பண்ணும் போதுதான் நான் அதை கேட்டிருக்கேன் இந்த வசனம். அதுக்கப்புறம் இந்த வசனம் எனக்கு ரொம்ப நான் நிறைய டைம் இதை வந்து என்னோட மைண்ட்ல வந்துட்டே இருக்கும் இந்த வசனம். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும் என்று எனக்கு சித்தமானவைகள் தான். அப்படின்னா என்னன்னா அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும். என்னன்னா இன்னைக்கு இப்ப மார்னிங் நம்ம இருக்கோம். நம்ம வந்து இப்ப இவ்வளவு நாள் இவ்வளவு இதுக்கு முன்னாடி கூட என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடக்குது அதுவும் தெரியும். ஆனா இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த டேவோட எண்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, இந்த வருஷத்தோட எண்டு அப்படின்னு தெரியாது. ஆனா அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன்னா, ஒரு விஷயத்தோட எண்டையும் அவர் அறிந்திருக்காரு. அது எப்படி அவரோட பிள்ளைங்களா இருக்க நமக்கு அது எப்படி வெற்றிகரமா மாத்தணுங்கிறதையும் அவர் அறிந்திருக்காரு. அப்போ நம்ம வந்து ப்ரே பண்ணும்போது நம்ம வந்து யார்கிட்ட ப்ரே பண்றோம் அப்படின்னா, சகலத்தையும் அறிந்தவர். நமக்கு எதுவுமே தெரியாம இருக்கலாம், சில விஷயம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், நிறைய தடவை ப்ரே பண்ணிருப்போம், நிறைய தடவை வார்த்தையே சொல்லிருப்போம், ஆனா எதுவுமே அசையாத மாதிரி இருக்கலாம். ஆனா நான் நிறைய டைம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் சொல்லுவேன், அப்பா எனக்கு இது தெரியாது, இது எப்படின்னு தெரியல, இதுக்கு வந்து சில டைம் நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஏசுவா கொடுத்துருக்காங்கல்ல, என்னன்னா அந்நிய பாஷை ப்ரே பண்ணும்போது இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிரேயர் அப்படிங்கிறதே வந்து ஆண்டரை டெபெண்ட் பண்றோம் அப்படிங்கறதுதான் பிரேயரு. அந்த அந்நிய பாஷை நம்ம பேசும்போது 100% நான் வந்து உங்களதான் டெபெண்ட் பண்ணிக்கிறேன். எப்படி ஜோம் பண்ணணும்னு கூட எனக்கு தெரியல, இந்த சிச்சுவேஷன்ல எப்படி ஜோம் பண்ணணும்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ற அந்த டைம்ல நான் நிறைய டைம் சொல்லுவேன், ஏசப்பா இது என்னன்னு எனக்கு தெரியல, இது எப்படி என்ன பண்ணணும்னு தெரியல, ஆனா இதோட காரியத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க, நான் இதுக்கு வெளியில இருந்து வேடிக்கை பார்க்க போறேன், நீங்க வந்து செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்நிய பாஷையில மட்டும் நான் பேசுவேன், நிறைய டைம் பேசுவேன். அதுல வந்து என்ன நடக்கும்னா, நமக்கு புத்தி கெட்டாத காரியங்களும் ஆண்டு செய்வாரு, நம்ம மைண்டுக்கே யோசிக்கவே முடியாத காரியங்கள் செய்வாரு. ஏன்னா நம்மளோட மைண்ட்ல வந்து சில விஷயம் வச்சிருப்போம், இந்த காரியத்துக்குன்னா இப்படி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ வச்சோ அந்த மாதிரிலாம் வச்சிருப்போம். ஆனா ஆண்டருக்கு வந்து 1000 வழி இருக்கு அந்த காரியங்களை செய்யறதுக்கு. அதுக்கான சொல்யூஷனையும் அவர் அறிந்திருக்காரு, முடிவையும் அவர் அறிந்திருக்காரு. ஏன்னா அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டார். இன்னொரு ஒரு காரியம் என்னன்னா, இது எபிரேயர் 12 அதுல வந்து 22ல இருந்து 24 வசனம். நீங்க வந்து நம்ம ஜோம் பண்ற நம்ம வந்து ஏசுவை நோக்கி ஜோம் பண்றோம், ஒரு காரியத்தை குறிச்சு ஜோம் பண்றோம் அப்படின்னா நம்ம தனியாவே இல்ல, நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது எபிரேயர் 12ல 22ல இருந்து 24 வரை இருக்கும். நீங்களோ சியோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் எடுத்திருக்கோம், 1000-10,000 தேவ தூதர்கள் எடுத்திருக்கோம், பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையை எடுத்திருக்கோம், யாவருக்கும் நியாயாதிபதியாக தேவன் எடுத்திருக்கோம், பூர்ணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் எடுத்திருக்கோம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசுவின் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ஆபேலோட ரத்தம் பேசினதை பார்க்கணும், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தை எடுத்திருக்கோம். நீங்க வந்து சேர்ந்துட்டீங்க. இந்த வசனம் நான் இப்ப ஃபாஸ்டா வாசிட்டேன், ஆனா நீங்க இந்த வசனத்தை எபிரேயர் 12 22ல இருந்து 24 இத வந்து நீங்க வாசிச்சு அந்நிய பாஷை பேசினா நீங்க வந்து அதுல ஆண்டு நிறைய உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ள ஒரு பயங்கர ஒரு போல்ட்னஸ் வரும், ஒரு தைரியம் வரும், நீங்க தனியா இல்ல அப்படின்னு. இப்ப நான் வந்து நிறைய வசனம் நான் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, நம்ம அந்நிய பாஷை பேசுறப்போ தேவனோடு நம்ம ரகசியம் பேசுறோம், ஆண்டுக்கு எல்லாமே தெரியும். நமக்கு வந்து அது ஒரு ரகசியம் போல இருக்கலாம், ஆனா ஆண்டுக்கு தெரியும். நீங்க அந்நிய பாஷை பேசும்போது நிறைய காரியங்கள் நடக்கும். இப்போ என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த ரெயின் வித் காட் அப்படின்னு ஜோஜோ சொன்னாங்க, பிரேயர்னு சொன்னாங்க, பிரேயர் பத்தி பேசணும்னு சொன்னாங்க. சொல்லும் போதே அந்த அன்னைக்கு அந்த இது நடந்துட்டு இருக்கும் போது ரெயின் வித் காட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருந்தேன். அப்போ ஆண்டு வந்து இன்னைக்கு ஜெபத்தை பத்தி தான் சொல்றாங்க அப்படின்னு. நம்ம என்னன்னா, ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்ல நம்மளோட சரீரத்தை குறிச்ச காரியமா இருக்கலாம், நம்ம மைண்ட குறிச்ச காரியமா இருக்கலாம், நம்ம லைஃப குறிச்ச காரியமா இருக்கலாம், நம்ம ஃபேமிலி குறிச்ச காரியமா இருக்கலாம், நம்ம தேசத்தை குறிச்ச காரியமா இருக்கலாம். எதுனா இருந்தாலும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அத வந்து நம்மளோட மைண்ட வச்சு ஆராய்ச்சி செய்யாம, இல்லாட்டி கூகுளுக்குள்ள போய் நிறைய டைம் செய்யறோம்ல, சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா அந்த சிம்டம் போட்டதுமே கூகுள் வந்து இதுன்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆனா அப்படி போகாம ஆண்டு கிட்ட அதை கொண்டு போனோம். அதை கொண்டு போயிட்டு
அன்று நீங்க இந்த காரியத்தை நீங்க என்ன பண்ணுங்கன்னா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றது. இன்னொன்னு காம்ப்ரமைஸ் ஆகாம இருக்குது. நம்ம ஒரு தடவை என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து இது பேபி பறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் டெலிவரி அந்த சிம்டம்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ இருந்தப்போ நான் வந்து நிறைய விஷயம் இருந்துச்சு. நிறைய என்ன சொல்றது, ஒரு மாதிரி திடீர்னு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்புறம் வந்து நிறைய சரீரத்துலயும் சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்ப என்னை யாராச்சும் போன் பண்ணி விஷ் பண்ணுவாங்கல்ல, கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவாங்கல்ல. அவ பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இத மாதிரிதான் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்கும், அதாவது பேபி பிறந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இப்படிதான் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அப்போ எனக்கு ஆனா அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஏன் அக்செப்ட் பண்ண முடியலன்னா, ஏசப்பா சிலுவையில எல்லா சாபத்தையும் சுமந்துட்டாங்க. நான் ஏன் சுமக்கணும்? நான் ஏன் இப்படி இருக்கணும்? எனக்கு வந்து இது வந்து ஒரு மகிழ்ச்சியா தான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். எல்லாருக்கும் இருக்க மாதிரி எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு எனக்கு மைண்ட்ல வந்துட்டே இருந்துச்சு. நான் அப்ப வந்து ஏசப்பாட்ட சொல்லிட்டே இருக்கும்போது நான் வந்து சத்தமா பேசுறேன், நான் அதை வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சுன்னா, அந்நிய பாஷை நான் பேசினேன், இந்த மாதிரி வார்த்தையை சொன்னேன். எனக்கு அப்படி தலைகீழ மாறிடுச்சு. தலைகீழ மாறிச்சு. எனக்கு வந்து சிசேரியன் நடந்துச்சு. ஆனா அதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாம பெயினே இல்ல, பெயின்ஃபுல்லா போயிடுச்சு. பாப்பா வந்து அழுதுட்டு இருந்துச்சு, அது கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. தூங்காம இருந்துச்சு, அது சரியாயிடுச்சு. அப்படி கம்ப்ளீட்டா நிறைய விஷயங்களை ஆண்டு வந்து எனக்கு சுகப்படுத்தினாங்க. நிறைய காரியங்களும் செஞ்சாங்க. நீங்க எந்த காரியத்தை குறிச்சு இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, எந்த ப்ராப்ளத்தை குறிச்சு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க காம்ப்ரமைஸ் ஆகணும்னு அவசியம் இல்ல, சோர்ந்து போகணும்னு அவசியம் இல்ல, அதை பார்த்து அதையே யோசிச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. நமக்கு ஒரு தேவன் இருக்காரு, அவர் நம்ம தகப்பனா இருக்காரு, அவர் நம்ம பட்சத்துல இருக்காரு, நமக்கான காரியங்களை அவர் செய்யறாரு. நான் இதை குறிச்சு யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடந்த ஒண்ணு சொல்லணுமே, என்னோட லைஃப்ல நான் சொல்லணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. இந்த 2025 ஸ்டார்ட் ஆகுற அந்த நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தேன், ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, பைல்ஸ் வந்துனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். பைல்ஸ் மட்டும் இல்ல, சரீரத்துல சில நிறைய விஷயங்கள் உட்காரவே முடியாம சில பாயில் வந்துட்டே இருந்துச்சு, தொடர்ச்சியா பாயில் வந்துட்டே இருந்துச்சு, பைல்ஸ் இருந்துச்சு, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துட்டே இருந்துச்சு சரீரத்துல. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எஸ்பா என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனா நான் ஒண்ணு மட்டும் சொன்னேன், எஸ்பா நான் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன், இதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் இதை ஜெயிக்க உதவி செய்வீங்கன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தேன். அப்ப அந்நிய பாஷை பேசிட்டே இருக்கும்போது ஆண்டு வந்து சில வார்த்தைகளை வந்து எனக்கு ஞாபகப்படுத்தி இருந்தாங்க. ஜான்துரானா வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ஒரு தேவை வரும்போதோ, ஒரு இது பண்ணும் போதோ நான் ஏசாயா வந்து வாசிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசாயா புக்கை ஃபுல்லா உட்காந்து வாசிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஆண்டு என்ன பண்ணாங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தை வந்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த ஜான்வரில இருந்து ஆரம்பிச்சா அதுக்கு வந்து நிறைய என்ன சொல்றது, அந்த ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு அது ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு இலைய வந்து ஃபர்ஸ்ட் சமைச்சு சாப்பிட சொன்னாங்க. அப்புறம் வந்து அந்த இலைய சும்மா மென்னு சாப்பிடுனாங்க. அப்புறம் காலையில எந்திரிச்சு அந்த இலைய சாப்பிட்டே இருப்பேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதை சாப்பிடுறது கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் அதை பத்தி நிறைய சிம்டம்ஸை பத்தி நிறைய சொல்லல, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப கஷ்டப்படும் போது இந்த விஷயத்த மட்டும் நான் செஞ்சேன். வெளிப்படுத்தின விசேஷம் உட்காந்து சும்மா உட்காந்து வாசிட்டே இருப்பேன். அது எனக்கு புரியுதோ புரியலையோ நான் உட்காந்து வாசிட்டே இருப்பேன். அந்நிய பாஷை பேசுவேன், அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வாசிப்பேன். அப்புறம் ஏசாயா 53 வாசிப்பேன். இந்த மாதிரி ஆண்டு லீட் பண்ற காரியங்களை பைபிள்ல வாசிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அந்நிய பாஷை பேசிட்டே இருந்தேன். எப்ப போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை, எப்ப சரியாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. ஒரு பிப்ரவரி அப்போ ஒரு தடவை கம்ப்ளீட்டா சரியாச்சு. திரும்ப ஒரு தடவை வந்த மாதிரி திரும்ப கம்ப்ளீட் சரியாச்சு. திரும்ப இப்படி செஞ்சுட்டே இருந்தது. அப்ப நான் வந்து ஏற்பாட்டை கேட்டேன், ஆவியானவரே நான் திரும்ப திரும்ப எனக்கு வருது, ஏன் நான் வந்து இதுல இருந்து வெளியில வர முடியாதபடி கஷ்டப்படுறேன்னு சொல்லும் போது ஆவியானவர் சொன்னாரு, நீ திரும்ப திரும்ப வருதுன்னு யோசிக்கிற, ஆனா நீ திரும்ப திரும்ப அதை நீ ஜெயம் எடுத்துட்டே இருக்க, அது மேல நீ ஜெயம் எடுக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு சுத்தமாவே வரல, கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு. ஒரு வசனம் இருக்கும்ல, சங்கீதம் 30:11 இருக்கும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திடாமல் உண்மை கீர்த்தனம் பண்ணும்படிக்கு என் ரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் அப்படின்னு சொன்னது போல என்னோட புலம்பலை ஆண்டு ஆனந்த களிப்பா மாற பண்ணாரு. இதுக்கு வந்து ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவரோட பிரேயர்ல போய் உட்கார்ந்தது, அவரோட சமூகத்துல உட்கார்ந்தது. நீங்க அந்நிய பாஷை பேசுறது வந்து என்ன அப்படின்னா,
ஒண்ணு வந்து நம்ம டைம் எடுத்து ஒரு 1 ஹவரோ 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ நமக்கு இருக்க டைம் பொறுத்து நம்ம வந்து தினமும் அந்த ஜோம் பண்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நாள் ஃபுல்லா நீங்க ஆண்டோட பிரசன்ஸ்ல இருக்கீங்க. அப்ப நீங்க அந்நிய பாஷையில பேசிட்டே இருக்கும்போது நீங்க சமைக்கலாம், இல்லாட்டி வேலைக்கு போலாம், இல்லாட்டி பிள்ளைங்களை பார்க்கலாம், நீங்க படிக்கலாம், என்ன பண்ணாலும் அதுல ஆண்டு வந்து உங்களை வந்து பெரிய காரியங்களை உங்களை குறிச்சு செய்வாரு. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். என்ன அப்படின்னா, ஃபாரின்ல வந்து ஒரு குரூப் அந்த பீப்புள் என்ன பண்ணாங்களா, அந்நிய பாஷை பேசிட்டே சமைப்பாங்களாம். அந்நிய பாஷை பேசிட்டே சமைச்சு அதை வந்து கொடுப்பாங்களாம். அதனால நிறைய ஹீலிங் உண்டாகுதான். அப்போ நம்ம வந்து சாதாரணமானவங்களே கிடையாது. நீங்க உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, நான் சாதாரணமான ஆளே கிடையாது, நான் தேவனுடைய குமாரரா இருக்கிறேன், நான் வந்து ஆளுகை செய்யும்படி ஆண்டவன் வச்சிருக்காரு, அதுக்குதான் எனக்கு நீதியாகிய ஈவை வந்து எனக்கு கொடுத்திருக்காரு, நான் ராஜாவை போல நான் வந்து ஆளுகை செய்வேன், இந்த பிரச்சனை என்ன ஆளுகை செய்ய முடியாது, நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நான் ஒத்து போக மாட்டேன். எனக்கு வந்து இந்த மைண்ட் நிறைய டைம் மைண்ட்ல தான் பிசாசு வந்து சில சிம்டம்ஸ் கொடுத்து மைண்ட்ல தான் இது பண்ணிட்டே இருப்பான்ல, நீ வந்து உனக்கு இந்த பைசே சரியாகாது, இந்த இந்த சரீரத்துல ஏதோ ஒண்ணு பலவீனம் வந்துட்டே இருக்கு, நீ ரொம்ப வீக் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, இல்ல நான் வந்து அவரோட தழும்புகளால நான் குணமாயிட்டேன். எனக்கு என்னெல்லாம் ஆண்டு அந்த டைம்ல வார்த்தை சொல்லிட்டே இருப்பாரோ அதை மட்டும் நான் சத்தமா சொல்லிருப்பேன். நிறைய பேருக்கு வந்து யாராச்சும் என்னை வெளியில இருந்து பார்த்தாங்கன்னா, இந்த பிள்ளை என்ன இப்படி ஒரு லூஸ் மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனா அந்த மாதிரி நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, அற்புதமா சுகமாச்சு. நான் திடீர்னு வந்து ஆண்டு வந்து என்ன சிரிக்க சொல்லுவாரு. நான் சிரிச்சிட்டு இருப்பேன். அந்த என்னன்னா அந்த இதுல இருக்கும்ல, ஆண்டவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார் அப்படின்னு. எனக்கு வந்து அந்த சிம்டம் பார்த்து நிறைய தான் நான் சிரிப்பேன். ரொம்ப பெயினா இருக்கும், அழுகையா வரும், ஆனா நான் சிரிப்பேன். ஏன் சிரிப்பேன் அப்படின்னா, நீ என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, ஆண்டு என்ன சொல்லிருக்காருன்னா, தழும்புகளால நீ குணமாயிட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு, ஆண்டு எனக்கு இப்படிதான் சொல்லியிருக்காரு, அதனால நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. அது போல நம்மளோட லைஃப்ல என்னவா பிரச்சனை இருந்தாலும் அத வந்து ஆளுகை செய்யறவங்களா தான் நம்ம இருப்போம். ஒரு நாளும் வந்து அது உங்களை ஓவர் கம் பண்ணவே பண்ணாது. நீங்க தான் ஓவர் கம்மர். நீங்க வந்து மோர் தென் கான்குயரரா இருக்கிறீங்க. நீங்க வந்து ஏன்னா நம்மள அன்பு கூறுகிற கிறிஸ்துவினால நம்ம முற்றுமுடிய ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கோம். ஜோ, நீங்க ப்ரே பண்ணுங்க ஜோ. ஆமென் ஆமென். ஒரு நல்ல வார்த்தையை கேட்டோம். ஆமென். ஸோ இட்ஸ் லைக் அ ஃபயரிங் புல்லட் மாதிரி தேவனுடைய வார்த்தையை தெளிவாக பேசினாக்காக நன்றி செலுத்துறேன். தேவன் நம்ம மத்தியில் பெரிய காரியங்கள் செய்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஜஸ்ட் எஸ். ஸோ தேவனுடைய வார்த்தை தெளிவாக அங்கே பேசினாங்க. இட்ஸ் அ ஃபயர் ஃப்ரம் ஹெவன். ஸோ அந்த மாதிரி இதனால தான் அக்காவை கூப்பிடணும் தோணிட்டே இருந்துச்சு போல இருக்கு. அக்கா, காட் பிளஸ் யூ. உங்கள் ஊழியத்தில் இன்னும் அதிகமாக தேவன் பயன்படுத்துவாராக. கிட்டத்தட்ட நான் எழுதி வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 13 வசனம் கிட்டாக நீங்கள் இப்போ பிரசங்கம் பண்ணும்போது சொல்லியிருக்கீங்க. ஐ பிளஸ் யூ, மே யூ பி யூஸ்ட் அஸ் அ அனாயிண்டிங் வெசல் ஆஃப் காட். உங்க மூலமா தேவன் அநேகரை சுத்தமாக்குவார்கள். உங்கள் மூலமாய் அநேகர் தேங்க்யூ சிஸ்டர் ஃபார் இன்ஸ்பிரேஷன். எஸ், உங்கள் மூலமா அநேகரை தேவன் வந்து சுத்தமாக்குவார். இறுதி நொறுங்கும் கூட காயங்கள் கட்டுவீராக நீங்க இருப்பீர்கள். நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். ஜெபத்தில் உள்ள வல்லமை ஆண்டவர் ராஜாக்களும் ஆசாரியங்களும் வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. த பவர் ஆஃப் பிரேயர் ஆண்டவரே, வி ஆர் ரெய்னிங் வித் காட். நீங்க உம்மோடு கூட நாங்கள் அரசாளுகிறவராக நீங்களை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, எவ்வளவு சூழ்நிலைகள் ஆண்டவரே மாறி இதா இருந்தாலும் ஆண்டவரே, எதிர்மறையா இருந்தாலும் ஆண்டவரே தேங்க்யூ லார்ட். எங்களுக்கு நிச்சயமா ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை விட்டு விலகுதும் இல்லை, எங்களை கைவிடவில்லை சொன்ன தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்கிறார், நான் ராஜரிகம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டுக்க ஒவ்வொருத்தரும் மேலேயும் கர்த்தர் நீ ராஜரிகம் பண்ணுவீராக செபிக்கிறார் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். இன்னும் அதிகமா ஜெபத்துல வேரூன்றி நிற்கும்படியாக கிருபை பாராட்டுவீராக. வார்த்தையில வேரூன்றி நிற்கும்படியாக கிருபை பாராட்டுவீராக என்றான் ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். சூழ்நிலையை பார்க்காதபடி ஆண்டவரே, ப்ராமிஸை பார்க்க முடியாது கிருபை உண்டாயிருக்காத ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ப்ராப்ளமா பார்க்காதபடி பிரசன்ஸை பார்க்க முடியாத கிருபை உண்டாக்காக ஜெபிக்கிற
ஜெபிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு. ஆண்டவரே, இன்னைக்கு அக்கா சொன்ன டெஸ்டிமனியோடைய சரீரத்துல இப்பொழுது யார் யார் பாயில்ஸோட கஷ்டப்படுறாங்களோ, யாராவது ஆண்டவரே பைல்ஸ்னால கஷ்டப்படுறாங்களோ, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த விதமான டெஸ்டிமனி லார்ட் ஐ ப்ரே அண்ட் ஆண்டவரே இவங்க வாழ்க்கையில கேன்சல் பண்ணுகிறேன். சரீரத்துல எல்லா விதமான கட்டிகளும் பாயில்ஸும் பைல்ஸும் இயேசுவின் நாமத்தினால் எல்பொருளாய் மாறுவதாக என்றார் செபிக்கிறான் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அனுக்கிரகம் செய்வீராக என்றார் செபிக்கிறான் ஆண்டவரே. சுகம் தருகிற தேவனுக்கு நீ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே உங்களுடைய அற்புத கரம் நீட்டப்பட்ட ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல தாப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமம் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணம் உன் வயது திரும்ப வாழுவது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் அவர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். ஆமென். எல்லாரும் உங்களை கரங்களை எப்படி எடுத்து bless you with the word of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுடைய கிருபையா இருக்கார். கர்த்தர் உங்க தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஷாலோம், ஷாலோம், ஷாலோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நாளை காலைல ஒரு முக்கியமான சப்ஜெக்டை நான் பேச விரும்புறேன். I just want you all to be a